ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருள் என்போம், இருப்பதை பகிர்வதை சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு அன்போடு அழைக்கிறேன். இறைவனுடைய அளவற்ற இரக்கத்தையும் அன்பையும் பெற்று நாம் வாழ்வதற்கான அழைப்பினை இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இறைவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார் என்கிற அந்த அன்பின் உணர்வில் நாம் இந்த பலியில் கலந்து கொள்வோம். இந்த நாளில் இந்த திருப்பலியிலே நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கருத்துக்களும் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் இணைந்து ஒப்பு கொடுப்போம். சிறப்பாக இந்த நாளில் மாலையில் நடைபெறுகிற இந்த நம்முடைய ஆயரவர்களுடைய நன்றி தெரிவிக்கிற திருப்பலியானது, அந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக நடைபெறும் பொருட்டு நாம் எல்லோரும் இந்த பலியில் அந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவருடைய உடனிருப்பும் வழிகாட்டுதலும் இந்த பலியில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்று உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க நமக்கு அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும்
உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய்ப் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவுமையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பிள்ளரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனில் செம்மறியே, தந்தையினின்று என்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகில் பாவம் போக்குபவரே, நீரியம் மீது இறங்குவீர். உலகில் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உள்ளவர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, வசனங்கள் 20 32 வரை. தொடக்க நூலிலிருந்து வாசகம் 18ஆம் அதிகாரம், வசனங்கள் 20 32 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் அபிரகாமை நோக்கி, சோதோம் குமாராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழுப்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிக கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றது அன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்தது அன்று. அனைத்து உலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என அவரும்
30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதில் அளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என. அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என. அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 138. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாகவும் பெயரையும் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உரைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்தே அறிந்து கொள்கின்றேன். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். இரண்டாம் வாசகம். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை
உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்துவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு உரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக்கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால்
அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணகத் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஆண்டின் பொதுக்காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இந்த பலிபீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக கூடி இறைவார்த்தை நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய ஞான தந்தை புனித சவேரியாருடைய அருட்காவலில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வில் நாம் இறைவனுக்கு விருப்பமான விதத்தில் நடந்து கொண்டு அவருடைய அருளை பெற்று வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு தருகிறது. என் அன்பார்ந்தவர்களே, கொஞ்ச நாளுக்கு முன்பாக நான் ஒரு இடத்துல திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த போது யாராவது ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நற்செயல்களை சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வாருங்கள் என்று சொன்னேன். ஒரு மாதா கெபியில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த போது இது நடந்தது. ஒரு அம்மா வந்தார்கள். அவர்கள் சாட்சி சொன்னதுதான் இந்த நாளினுடைய மையச் செய்தியாக நான் பார்க்கிறேன். அந்த அம்மா வந்த உடனே கண்ணீரோடு அழுதார்கள். கொஞ்ச நேரம் அழுது முடித்த பிறகு அவர்கள் சொன்னார்கள், மாதா மட்டும் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி என் மகளுக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொன்னார். என்ன நடந்தது? அவர்கள் சொன்னது இதுதான். மருத்துவமனையில் குழந்தை பெறுவதற்காக தன்னுடைய இளைய மகளை உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் இன்னும் மகளுக்கு வலி வரவில்லை, மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது, ஆகவே என்ன செய்வதென்று தெரியவில்லை, நாங்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் நினைத்தால் கூட அதுவும் 2 பேருடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அம்மா வேறு எங்கேயும் போகலை, சொந்தக்காரங்களெல்லாம் அங்கே மருத்துவமனையில் இருங்கன்னு சொல்லிட்டு நேராக மாதா கெபிக்கு வந்து, அம்மா நான் இங்கே இருக்கேன், உங்களை நோக்கி ஜெபம் பண்ணுறேன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில, நான் காசு கொடுத்து செலவழிக்க எனக்கு தெம்பு இருக்குது, ஆனால் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தெம்பு உங்களுக்கு தான் இருக்குது, எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரில, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் அங்கே மருத்துவமனைக்கு போங்க என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை இப்படி சொல்லி அழுது அழுது புலம்பிய பிறகு பெரிய ஆச்சரியம் நடந்தது. அந்த குழந்தையும் பிழைத்து கொண்டது, தாயும் பிழைத்து கொண்டாள். அற்புதமான முறையில் எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் அந்த குழந்தை பிறந்தது என்று அந்த தாய் சொல்லி கண்ணீரோடு அழுது சாட்சியாக சொன்னார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுபோல நிகழ்வு உங்கள் வீட்டிலையும் நடந்திருக்கலாம், உங்களுக்கும் நடந்திருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் நான் கண்ணீரோடு வேண்டினேன், புலம்பினேன், இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது விடிவு கிடைக்குமா, இதற்கு முடிவு உண்டா, எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் நின்ற நாட்கள் அது ஆசீர்வாதத்தினுடைய நாட்களாக மாறியிருக்கலாம். அப்படி நடக்கவே முடியாது என்று சொல்லப்பட்ட நிகழ்வு கூட நடந்து முடிந்திருக்கலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அனுபவம் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிற முறை, ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஏறெடுக்கிற அந்த வழிபாட்டு முறை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கலாம்.
அந்த வகையில்தான் இந்த நாளினுடைய இறைவார்த்தை பகுதிகள் அத்தனையும் இறைவனிடத்தில் எப்படி கேட்டால் கிடைக்கும் என்கிற ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவோம், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்று சொல்லுவார்கள். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். அவன் கல் மனசுக்காரன், அவங்கிட்டயே நீ போய் பேசி இதை வாங்கிட்டு வந்துட்டேன்னா நீ பெரிய ஆளு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான், ஆனால் அவன்கிட்டே நீ பேசிட்டியப்பா. யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், யார் சொன்னாலும் அவள் கீழ்ப்படிய மாட்டான். ஆனால் அவளுக்கு நீ சொன்ன உடனே சரியாகி போச்ச. சிலர் பேசினால் சிலர் வாழ்க்கையில் நடக்கிறது, சிலர் கேட்டால் சிலருடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுகிறது. இது எப்படி சாத்தியமாகிறது? அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற ஒன்றை எப்படி பெற வேண்டும் என்பதை குறித்த ஒரு தெளிவு வேண்டியிருக்கிறது. என்ன செய்தால் நமக்கு கிடைக்கும் என்று நாம் பல நேரங்களிலே வாழ்க்கையின் அனுபவங்களை கற்றிருக்கிறோம். மனிதர்களிடத்திலே ஒருவரிடத்திலே போய் பேசுகிற போது அவனை வச்சு பேசுவோமா, அவங்க சொன்னால் கேட்பாங்களா, இவனை வச்சு சொல்லுவோமா, இந்த பெரியவங்களை வச்சு சொல்ல வைப்போமா? நிறைய நேரங்களில் இது நடக்கிறது. யாரையாவது சொல்ல வைத்து யாராவது பேசினால் அது நடந்தேறுகிறது. ஆனால் இறைவனிடத்தில் யாரை சொல்லி போய் சொல்லுவது, யாரிடத்தில் சொன்னால் கிடைக்கும்? என் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் இது பெரிய குழப்பமாக இருக்கிறது. நாமே பல நேரங்களில் சொல்வது உண்டு, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க ஃபாதர், எனக்காக வேண்டிக்கங்க. யார்கிட்டையும் சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஃபாதர் சிஸ்டர் மட்டுமல்ல, பெரியவங்களை பார்த்து வெளியே கிளம்பும்போது சரி நல்லா இருங்க நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இயல்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறோமா அது தெரியாது, நடக்குதா அது நமக்கு தெரியாது. ஆனால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னொருவரை பார்த்து எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக செவியுங்கள் என்று சொல்வது ஜெபத்தினுடைய முறைதான். அந்த ஜெபமும் கேட்கப்படத்தான் செய்கிறது, இல்லை என்பது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நீங்களே கேட்டால் அது கிடைக்க வேண்டும், நாமே விரும்பி கேட்டால் அது நடக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? விவிலியத்திலே நிறைய கதை மாந்தர்களை நாம் குறித்து வாசிக்கிறோம். குறிப்பாக அரசராகமம் 2வது புத்தகம் 20வது அதிகாரத்தில் எசேக்கியா என்கிற ஒரு அரசனுடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்க கேட்கிறோம். எசேக்கியா அந்த அரசனிடத்தில் எசாயா இறைவாக்கினர் வந்து சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு வாழ்க்கையை முடிக்கப் போகிறார், அவ்வளவுதான். நீ உன்னுடைய பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கொண்டு நீ செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செய்து முடி, ஆண்டவர் உனக்கு வாழ்க்கையை முடிக்கிறார் என்று சொன்ன உடனே எசேக்கியா இந்த அரசன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஆண்டவரை நோக்கி மன்றாடி அழுகிறான். ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது 20வது அதிகாரம் 3வது வசனம், ஆண்டவரே நான் எப்படி திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாக நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைத்தருளும் என்று சொல்லி கதறி அழுதானாம். அப்படி அழுதபோது ஆண்டவர் அவனுடைய கண்ணீரை கண்டார். என்ன நடக்கிறது அன்பார்ந்தவர்களே? அரண்மனைக்கு போய் எசாயா இறைவாக்கினர் வாக்குரைத்து விட்டு இந்த அரண்மனையினுடைய வாயில் முற்றத்தை தாண்டவில்லை, அரண்மனையினுடைய நடுப்பகுதிக்கு தான் வந்திருக்கிறார். இவனுடைய கண்ணீர் உடனடியாக கேட்கப்பட்டு விட்டது. உடனே ஆண்டவர் இந்த எசாயா இறைவாக்கினரிடத்தில் சொல்லி, நீ எசேக்கியாவிடம் போய் சொல்ல வேண்டிய கதை இதுதான் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். இன்றைக்கு 3ஆம் நாள் நீ ஆண்டவராகிய எனது இல்லத்துக்கு செல்வாய், உனது ஆயுளுக்கு இன்னும் 15 ஆண்டுகளை கூட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னாராம். என் அன்புக்குரியவர்களே, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்று சொல்லுவது அதுதான். எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையை சொல்லி கேட்டான். என்ன சொன்னான்? நான் நேர்மையானவனாக நடந்து கொண்டேன், நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் என்பது உமக்கு தெரியும் அல்லவா என்று சொன்னார். அதனால தான் அந்த அற்புதம் நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுடைய வாழ்நாட்களை கூட்டி கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் விரும்புவது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் அதற்கு ஏற்றாற் போல இருக்க வேண்டியிருக்கிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும்
ஜெபிக்கிற வழிமுறை என்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு முதல் வாசகத்தில் ஆபிரகாம் ஆண்டவரை அணுகிய விதம், ஆண்டவரிடத்தில் அவர் எடுத்து கூறிய அந்த விதம் என்பது நமக்கு ஒரு முன்னுதாரணமாக வைக்கப்படுகிறது. ஆபிரகாம் இந்த ஜெபித்த இந்த மன்றாட்டிலிருந்து ஒரு 5 காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்கலாம். முதலாவதாக ஆபிரகாம் எப்படி மன்றாடினார் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் துணிவோடு மன்றாடினார். துணிவோடு மன்றாடினார். ஜெபிப்பதற்கு என்னையா பெரிய துணிவு தேவைப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். அன்புக்குரியவர்களே, அவர் துணிவோடு மன்றாடினார். எப்போது துணிவு வருகிறது? பிள்ளைகளிடத்தில் எப்போது பெற்றோரை பார்க்கிற போது துணிவு வருகிறது? அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உறவு இருந்தால் துணிவு இருக்கும். நான் கேட்டால் எங்கள் அம்மா செய்வாங்க, நான் கேட்டால் எங்கள் அப்பா இதை தருவாங்க, நடக்கும். எப்போ உறவு இருந்தால் நடக்கும். உறவே இல்லை, எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, யார் யாருக்குத்தான் கொடுப்பார்? ஆனால் ஆபிரகாமை பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவரோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவு என்பது மிக பெரிதானாக இருந்திருக்கிறது. அதனால தான் அந்த உறவினுடைய தொடக்கமே கீழ்ப்படிதலில் தான் ஆரம்பமாகிறது. கீழ்ப்படிதலிலிருந்து தொடங்கிய அந்த உறவு எந்த நிலைக்கு போகிறது என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் போய் இன்னொருவருக்காக பேசுகிற அந்த வலிமை அவருக்கு இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செபிக்கிற போது துணிவோடு கேட்க வேண்டும். துணிவோடு கேட்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கும் இறைவனுக்குமான இந்த உறவை எப்படி வலுப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, ஆபிரகாம் தன்னுடைய ஜெபத்தில் எப்படி ஜெபிப்பதற்கு முன்பாக என்ன தெரிந்திருந்தார்? ஆண்டவரை பற்றி அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரை பற்றி அவருக்கு முழுமையாக தெரிந்திருந்தது. நாம் நினைக்கிறோம் இறைவன் இரக்கமுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், ஆகவே நான் என்ன செய்தாலும் மன்னித்து விடுவார், நான் என்ன செய்தாலும் அவர் எனக்கு இரக்கம் காட்டி விடுவார் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆபிரகாமை பொறுத்தவரையில் ஆண்டவரை பற்றி அவர் என்ன அறிந்திருக்கிறார்? இறைவனுக்கு 2 குணம் உண்டு, ஒன்று நீதி, இன்னொன்று இரக்கம். ஆகவே இறைவன் இரக்கமுள்ளவர் மட்டுமல்ல, நீதியோடு தீர்ப்பிடுகிறவர். ஆகவே அவரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நம் இறைவனிடத்தில் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடந்துவிட்டு வந்து கேட்கலாம் என்பது அல்ல, அவர் நீதியோடு கூட பார்க்கக்கூடியவர் தான் என்கிற உணர்வு இருந்தால் நம்முடைய வழிமுறை, வாழ்க்கை முறையை மாறி நிற்கும் என்பதற்கு ஆபிரகாம் ஒரு உதாரணமாக பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஆபிரகாமினுடைய அந்த ஜெபம் எப்படிப்பட்டது? அன்பார்ந்தவர்களே, அவர் பரிந்துரைத்தார். அவர் அவருக்காக ஜெபித்ததாக தெரியவே இல்லை. அவர் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிற போது எப்படி சொல்லி ஜெபிக்கிறார்? சோதோம் கொமோரா நகரம் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அவர் பரிந்து பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஊரில் நம்ம அறிந்திருக்கக்கூடிய ஒன்று தான், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பொருள் என்ன? இன்னொருவருக்கு செய்கிற நன்மை உங்களுக்கு தான் அதனுடைய பலன். ஆபிரகாம் மன்றாடியதெல்லாம் சோதோம் கொமோரா நகருக்கு தான், ஆனால் வந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆபிரகாமுக்குத்தான். ஆகவே இன்னொருவருக்காக நாம் செய்கிற ஜெபமாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், ஒரு கருணையாக இருக்கலாம், ஒரு இரக்கமாக இருக்கலாம், ஒரு அன்பு செயலாக இருக்கலாம், எதை எடுத்துக்கொண்டாலும் அது நமக்கே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான். நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பலம் கூட்டிக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில் நாம் வலுப்பெற்று கொண்டுகிறோம். ஆகவே தான் எப்போதுமே பரிந்துரைக்கிற ஜெபம், ஆண்டவரிடத்தில் இன்னொருவருக்காக மன்றாடுகிற ஜெபம் எல்லா ஜெபங்களையும் விட சிறந்தது என்பதை ஆபிரகாமினுடைய ஜெபமானது நிரூபிக்கிறது. நான்காவது, ஆபிரகாமினுடைய ஜெபத்தில் என்ன இருந்தது என்று சொன்னால், தொடர்ந்த முயற்சி. அன்பார்ந்தவர்களே, அவர் ஆண்டவரை நோக்கி விடாப்பிடியாக பற்றி கொள்கிறார். எப்படி கானானேய பெண் ஆண்டவரிடத்தில் வந்து கண்ணீரோடு அழுது, அவர் வேண்டாம் என்று சொன்னாலும் நாய் என்று சொன்னாலும் அவள் மேசையிலிருந்து விழக்கூடிய சிறு துண்டுகளை நாய்கள் தின்னுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு அப்படி மன்றாடி ஜெபித்தாளோ, இடைவிடாமல் பற்றி கொண்டிருந்தாளோ, அந்த மாதிரியான ஒரு விடாமுயற்சி ஆபிரகாமிடத்தில் இருந்தது. ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், இந்த ஊரில் ஒரு 50 பேர் இருந்தால், நல்லவர்கள் ஒரு 45 பேர் இருந்தால், ஒரு 40 பேர் இருந்தால், ஒரு 30 பேர் இருந்தால், ஒரு 20 பேர் இருந்தால், 10 பேர் கூட நல்லவர் அந்த நாட்டில் இல்லை. அப்படி ஆண்டவரிடத்தில் மீண்டும் மீண்டுமாக அவர் விடாப்பிடியாக பேசுவதை பார்க்கிறோம். ஆகவே ஜெபம் என்பதும் அதுதான், தொடர் முயற்சி, தொடர் நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடர் பயணம். ஒரு நாளிலே முடிந்து போகக்கூடிய காரியம் அல்ல, தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நம் ஆண்டவரை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயணம்தான். நாம் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டே நம்மை மெருகேற்றி கொள்கிறோம்.
நம்மை வலுப்படுத்திக் கொள்கிறோம். அப்படித்தான் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடியதாக நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். ஐந்தாவதாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய இந்த வேளையில் ஆபிரகாம் இடத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு குணம் என்னவென்று சொன்னால் தாழ்ச்சி. அது மிக முக்கியமானது. அன்பார்ந்தவர்களே, 2 பேர் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஜெபிக்க போனார்கள். ஒருவனுடைய ஜெபம் உள்ளே வந்தும் கேட்கப்படவில்லை, ஒருவன் வெளியே நின்று கேட்டான். அதுவே நடந்து விடுகிறது. இவன் இறைவனுக்கு ஏற்புடையவராக இல்லம் திரும்பினான் என்று இயேசுவே சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் நாம் நம்முடைய உள்ளத்தை தாழ்த்தி கொள்ளுதல். கடவுளுக்கு முன்னிலையிலே நாம் பெரியவர் அல்ல, நான் ஆண்டவருக்கு முன்னிலையில் அவருடைய பிள்ளை. ஆகவே அவர் காட்டுகிற பாதையில் தான் போக வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்ததால் ஒவ்வொரு முறையும் அவர் கேட்பார், தூசியும் சாம்பலும் போல நான், புழுவும் பூச்சியும் போல இருக்கக்கூடிய நான். ஆண்டவரிடத்தில் அப்படி ஒவ்வொரு முறையும் அவர் கெஞ்சுவதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில், அவருடைய வார்த்தைகளில் வெளிப்பட்டது. அந்த வார்த்தை தான் ஆண்டவருடைய இதயத்தை கரைத்ததாக பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் கரைத்தார் கல்லும் கரையும் என்று சொன்னால் கேட்பவர் கேட்டால் அது இறைவனுடைய செவிகளில் விழுகிறது என்பதுதான் இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனிடத்திலே நாம் நம்முடைய வேண்டுதல்களை எடுத்து வைக்கிற போது அவர் நிச்சயமாக நமக்கு செவிமெடுக்கிறார் என்கிற செய்தியை இந்த நாளினுடைய இறைவார்த்தைகள் நமக்கு எடுத்து கூறுகிறது. நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைப்போம். அன்பே உருவானையும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் ஒருவருக்காக ஜெபிக்கவும், அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் நல்கிடவும், இறையாட்சி அவர்கள் உள்ளத்திலும் நிறைந்திடவும் தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அண்ணலே இறைவா, உலகத் தலைவர்கள் அனைவரும் அமைதியின் பாதைக்கு திரும்பவும், எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சமத்துவம், சமய நல்லிணக்கம், சகோதரத்துவம் ஆகிய விழுமியங்களை பின்பற்றி வாழவும் நல்லாட்சி புரிந்திடவும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும் நாங்கள் சந்திக்கின்ற அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து உயிர்த்த இயேசுவை போல் வாழ்ந்து உமக்கு சான்று பகர்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லவரும் வல்லவருமான இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் திருமுழுக்கு பெற்றபோது கிறிஸ்துவோடு பாவத்திற்கு மரித்து தூயதோர் வாழ்வுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இறை வேண்டலுடன் புனிதத்தின் பாதையில் பயணித்திட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, இந்த இனிய காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய வாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிற நாங்கள் ஆண்டவரே, உமது ஆசீர்வாதத்தினால் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டுகிறோம். இதோ ஆபிரகாம் உம்மை நோக்கி மன்றாடினார். அவருடைய மன்றாட்டுக்கு நீர் செவிமடுத்தீர். எசேக்கியா அரசன் என்னுடைய வாழ்வுக்காக
ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினான். அவனுடைய வாழ்நாட்களை நீட்டி கொடுத்தேன். இதோ எத்தனையோ பேர் உம்மை நோக்கி மன்றாடிய போதெல்லாம் அவர்களுக்கு செவிமடுத்தீரே. அதுபோல இந்த நாளிலும் உமது திருப்பாதம் வந்து மன்றாடுகிற எல்லா பிள்ளைகளுடைய செபங்களையும் கண்ணோக்குவீராக. ஆண்டவரே, எத்தனை முறை உம்மை நோக்கி கேட்டிருக்கிறேன், எத்தனை முறை கையெடுத்து கும்பிட்டிருக்கிறேன், எத்தனை முறை என்னுடைய வாழ்க்கையினுடைய வழக்கை உம்மிடத்தில் எடுத்து வைத்திருக்கிறேன். இது செவிமடுக்கவில்லையே என்று கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளை இந்த நாளிலே ஆசிர்வதிப்பீராக. அவர்களுடைய உள்ளங்களை திறந்து உம்மை நோக்கி கண்ணீரோடு ஏறெடுக்கிற காரியங்களை நீர்தாமே ஆசிர்வதிப்பீராக. என் மகனே, என் மகளே, இன்றே நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொல்லி நீர் ஆசி வழங்குவீராக. இதோ எசாயா இறைவாக்கினர் எசேக்கியா அரசனுடைய அரண்மனை முற்றத்தை தாண்டுவதற்கு முன்பாகவே அவரை அழைத்து எசேக்கியாவிற்கு வாழ்க்கையின் நாட்களை நீட்டி கொடுத்தீரே. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட உமது ஆலய முற்றத்தில் வந்து மன்றாடி நின்று போய்விருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக. இந்த ஆலயத்திற்குள்ளாக உமது இதயத்திற்குள்ளாக வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. குடும்பங்களிலே அமைதி சமாதானத்தை கொடும். எல்லா பிள்ளைகளும் விரும்புகிற நலமான வாழ்க்கையை கொடும். நல்ல எதிர்காலத்தை கொடும். செழிப்பான சூழ்நிலையை கொடும். நல்ல வருமானத்தை ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. உழைக்கிறவற்றில் அவர்கள் சேமித்து கொள்வதற்கான நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல பண்புகளை, பழக்க வழக்கங்களை ஆண்டவரே நீர்தாமே கொடுப்பீராக. உமது இதய அமைதியை எல்லா குடும்பங்களிலும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுடைய வாழ்வையும் கண்ணோக்கும் ஏறெடுக்கிற முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தொடங்குகிற புதிய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வீடு கட்டுகிற பணிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அதற்காக உழைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்குவீராக. இந்த நாளிலே உமது ஆலயம் தேடி வந்து மன்றாடி ஜெபிக்கிற எல்லாருடைய உள்ளத்து விருப்பங்களையும் ஒன்றாக இணைத்து உமது திருப்பாதம் வைத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி அருளும். எம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பான தந்தையே. ஆமேன். பலியின் நிறைவே பரம்பொருளே, பாவி நான் பணிந்தேன் பலியெனவே. பலியின் நிறைவே பரம்பொருளே, பாவி நான் பணிந்தேன் பலியெனவே. உள்ளமும் திறந்து அளிக்கின்றேன், உள்ளமும் திறந்து அளிக்கின்றேன். உவந்து என் மனம் ஏற்றிடுவாய். பலியின் நிறைவின் பரம்பொருளே, பாவி நான் பணிந்தேன் பலியெனவே. உயர்ந்த பலியாய் உனை தந்தாய், உன்னத பரசம் தந்தேன். உயர்ந்த பலியாய் உனை தந்தாய், உன்னத அப்பரசம் தந்தேன். உன் நினைவாய் செய்ய சொன்னாய், உன் நினைவாய் செய்ய சொன்னாய். உன் வழியில் என்னையே பயிர சொன்னாய். எனையாளும் இறையவனே, புவி வாழும் மன்னவனே, மனமு வந்து என்னை அழைத்து தினம் நடப்பேன் உன் வழியில். எனையாளும் இறையவனே, புவி வாழும் மன்னவனே, மனமு வந்து என்னை அழைத்து தினம் நடப்பேன் உன் வழியில். பலியின் நிறைவின் பரம்பொருளே, பாவி நான் பணிந்தேன் பலியெனவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நீர்தாமை வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படுகிற இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிட விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் இறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, புயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாழும் சங்கீதமாய். நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாழும் சங்கீதமாய். மழையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா. என் வாழ்வு உன்னை தேடும் பயணம் அன்றோ, உம் அன்பு என்னை மேவும் தருணம் இன்றோ. என் வாழ்வு உன்னை தேடும் பயணம் அன்றோ, உம் அன்பு என்னை மேவும் தருணம் இன்றோ. தாய் என்பில் தலை சாய்க்கும் சேயாயினேன், நான் உந்தன் பேரன்பில் குயிலாயினேன். தாய் என்பில் தலை சாய்க்கும் சேயாயினேன், நான் உந்தன் பேரன்பில் குயிலாயினேன். ஆனந்தம் ஆனந்தம் என் கிளியிலும் மொழியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா. வாக்கு என் வாழ்வின் விளக்கல்லவா, எம் போக்குதனை மாற்றும் மொழி அல்லவா. என் வாக்கு என் வாழ்வின் விளக்கல்லவா, எம் போக்குதனை மாற்றும் மொழி அல்லவா. உள்ளார்ந்த நலம் வேண்டி மன்றாடினேன், வாக்கில் கார்மேக மயிலாயினேன். உள்ளார்ந்த நலம் வேண்டி மன்றாடினேன், வாக்கில் கார்மேக மயிலாயினேன். ஆனந்தம் ஆனந்தம் என் கிழியிலும் மொழியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை.
இன்று ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஞாயிறு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று மாலை 6 மணிக்கு நமது ஆயர் அவர்கள் தலைமையில் திருப்பலி நடைபெறுவதையொட்டி கிளை கிராமங்களான விஎம் சத்திரம் மற்றும் எம்கேபி நகரில் திருப்பலி நடைபெறாது. எனவே அனைவரும் ஆயர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் திருப்பலியில் கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது பங்கில் விவிலிய திருவிழா கொண்டாட்டமானது விவிலியம் அறிவோம் அறிவிப்போம் என்கிற தலைப்பில் வருகிற ஆகஸ்ட் 24 மற்றும் 31 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் கடந்த ஆண்டினைப் போலவே எல்லா நிகழ்வுகளையும் உள்ளடக்கி போட்டிகள் நடைபெறும். இது குறித்த விவரம் பேராலய ஓசையில் இன்று முதல் தாங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நமது பங்கில் நடைபெறுகின்ற விவிலிய திருவிழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்கிறவர்களின் பெயர் பட்டியலை மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் உங்களுடைய அன்பிய பொறுப்பாளரிடமிருந்து யார் யார் என்னென்ன போட்டிகளில் கலந்து கொள்கிறார்கள் என்கிற விபரத்தை வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள் உதவி பங்கு தந்தை அல்லது பங்கு அலுவலகத்தில் ஒப்படைக்க கேட்டுக்கொள்கிறோம். கலந்து கொள்கிறவர்களின் விபரம் கேட்கும் பட்டியல் படிவம் பங்கு அலுவலகத்தில் மண்டல பொறுப்பாளர்கள் பெற்றுக்கொள்ளவும். எல்லோரும் கலந்து கொள்ளும் விவிலிய போட்டியான 100 கேள்விகள் அடங்கிய போட்டிக்கான வினாத்தாளை பங்கு அலுவலகத்தில் வருகிற ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் பெற்றுக்கொள்ளலாம். நமது மறை மாவட்ட விவிலிய பணிக்குழு சார்பாக ஆண்டுதோறும் நடைபெறுகிற மாபெரும் விவிலிய வினாடி வினா போட்டி 15 சுற்றுக்களை கொண்டு இந்த ஆண்டும் நடைபெற இருக்கிறது. இதில் நமது பேராலய பங்கைச் சேர்ந்த பனிமேரி, டெய்சி, பிரபா, மேரி அன்லட், மரிய மீனா ஆகியோர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். பங்கு ஆலயத்தில் இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு மாதத்திலும் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே குழந்தைகளுக்கு திருமுழுக்கு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள். தானியேல் மண்டலம் புனித ஜார்ஜியார் அன்பிய கூட்டமானது வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு நேசநாயனார் தெருவில் வசிக்கும் திரு சூசை மனோகரன், திருமதி மலர் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். எஸ்ஐயா மண்டலம் திருமுழுக்கு யோவான் அன்பிய கூட்டமானது வருகிற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு எல்லம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் திரு பெர்னட் ராஜா, திருமதி மணி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். தானியேல் மண்டலம் குழந்தை இயேசு அன்பிய கூட்டமானது வருகிற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு ஜான் ஸ்கூல் ரோட்டில் வசிக்கும் திரு செல்வன், திருமதி ஃபெல்சியா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். சக்கரியா மண்டலம் அன்னை கேத்ரின் அன்பிய கூட்டமானது வருகிற புதன்கிழமை மாலை 6 மணிக்கு அண்ணா நகரில் வசிக்கும் திருமதி கமலா நேவிஸ் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய ஸ்டெல்லா அவர்களுக்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பில் சொல்லப்பட்டவாறு
இன்று மாலை நம்முடைய ஆயரவர்களுடைய தலைமையில் நன்றி திருப்பலியானது நமது ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நாளினுடைய நிகழ்வு இப்படியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மாலை 5 மணிக்கு குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து ஆயரவர்களுக்கு பிரியாவிடை நிகழ்வாக, வாழ்த்து சொல்கிற நிகழ்வாக அந்த கூட்டம் அமையவிருக்கிறது. மறைமாவட்டம் முழுக்க இருந்து எல்லா பங்குகளிலிருந்தும் மக்கள் வருகை தர இருக்கிறார்கள். நமது பங்கிலிருந்தும் நகர்ப்புற பங்குகளிலிருந்தும் திரளான பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த திருப்பலியில் நீங்கள் கலந்து கொண்டிருந்தாலும் கூட மாலையில் நடைபெறுகிற நம்முடைய ஆயரவர்கள் தலைமையில் நடைபெறுகிற நம்முடைய ஆயருக்கு நன்றி சொல்லுகிற, வாழ்த்து சொல்லுகிற இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலும் நிகழ்விலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மாலை 5 மணிக்கு அங்கே வாழ்த்து கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டம் நிறைவு பெற்ற உடனே அங்கிருந்து குருக்கள், துறவியர் பவனியாக திருப்பலிக்கு நம்முடைய ஆலயம் நோக்கி வருகிறார்கள். இங்கே திருப்பலி நிறைவேற்றப்பட்டு இறைவனுடைய ஆசிரை பெற்று முடிந்தவுடனே வருகிற அனைவருக்கும் இரவு உணவுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. மறைமாவட்டத்திலிருந்து நடைபெறுகிற மிக முக்கியமான நிகழ்வு, நம்முடைய ஆயரவர்கள் நம்முடைய பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து பல்வேறு நிலைகளிலே இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக உழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மறைமாவட்டம் முழுக்க அவர் பொறுப்பாளராக இருந்தாலும் இந்த பங்கிற்கு அவர்தான் முழு பொறுப்பாளர் என்கிற நிலையை நாம் அறிவோம். ஆயரவர்கள் வந்த பிறகுதான் நம்முடைய ஆலயம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது என்பதை அறிவோம். எத்தனையோ ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் இந்த காலகட்டத்தில் நடந்தது, நம்முடைய ஆயரவர்களுடைய காலகட்டத்தில் நடந்தது என்பது நமக்கெல்லாம் பெருமையும் சிறப்பும் மிகுந்த ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாம் எல்லோரும் கலந்து கொள்வதற்காக கட்டாயமாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே இறை மக்கள் இந்த அன்பான அழைப்பினை ஏற்றுக்கொண்டு மாலை திருப்பலியிலும் நிகழ்வுகளிலும் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய உடனிருப்பை, ஒத்துழைப்பை வெளிப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் மாலை 5 மணிக்கு என்று சொல்லுகிற போது நகர்ப்புற மக்கள், அதிலும் குறிப்பாக நமது பங்கு மக்கள் ஒன்றாக வருவதற்கு அதிகமான வாய்ப்பும் சூழ்நிலையும் அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மற்றவர்களெல்லாம் வந்து சேர்வதற்கு தாமதமாகலாம். ஆகவே நாம் மாலை 5 மணிக்கு என்று சொல்லுகிற போது மாலை 4:30 மணிக்கெல்லாம் நீங்கள் குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கூட வந்து கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து வருகிற எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கில் விவிலிய திருவிழாவானது 2 வாரங்களாக நடைபெற இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதில் குறிப்பாக ஆகஸ்ட் 24 மற்றும் 31 ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த 2 வாரங்களில் நடைபெறுகிற முக்கியமான நிகழ்வுகள், போட்டிகள் குறித்த விவரம் ஏற்கனவே உங்களுக்கு பேராலய ஓசை என்கிற அந்த மாத இதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் தயவு கூர்ந்து அதை முழுமையாக வாசித்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய அன்பியங்களிலிருந்து யார் யார் கலந்து கொள்கிறார், என்னென்ன போட்டிகளில் கலந்து கொள்கிறார் என்பதை குறித்த விவரத்தினை உங்களுடைய மண்டல பொறுப்பாளர்களிடம் நீங்கள் தெரிவிக்கலாம். மண்டல பொறுப்பாளர்கள் தயவு கூர்ந்து அதற்கான படிவம் நம்முடைய பங்கு அலுவலகத்தில் இருக்கிறது. ஒரு மாதிரி படிவத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதனை வைத்துக்கொண்டே என்னென்ன போட்டி யார் யார் கலந்து கொள்கிறார் என்கிற விவரத்தை நீங்கள் ஒப்படைக்க முடியும். அதுவும் இந்த வாரத்திற்குள்ளாக நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக தயாரிப்பு செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இணைந்து நம்முடைய பங்கு திருச்சபையை உருவாக்குகிறோம். இணைந்து பங்கேற்பதன் வழியாக நம்முடைய ஒத்துழைப்பை வழங்குவதன் வழியாக நம்முடைய திருச்சபையிலும் வளர்ந்து நிற்கிறோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள வேண்டுமென்று என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே 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 ஆவே. பாவிகளின் ஆதரவே பாருலகோர் கொழியே. பாவிகளின் ஆதரவே பாருலகோர் கொழியே. அன்பின் தாய் நீயே எம் குரல் கேளம்மா. அன்பின் தாய் நீயே எம் குரல் கேளம்மா. ஆவே 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 ஆவே.